இப்போ பாருங்க, ஒரு ஒரு தெய்வ விக்கிரத்தோட விலை வந்து 2,97,00,000. அது ஒரு தமிழ் சமணர் கோயில். கேள்விப்பட்டீங்களா இல்லை? சமணர்னு ஜெயின் டெம்பிள், ஆதி மூலவர்பாங்க. அப்படின்னா 24 தீர்த்தங்கருக்கு முன்னாடி இருந்தவரை எந்த ஒரு கோயிலில், தஞ்சாவூர் பக்கத்தில் தீபம் குடின்னு ஒரு கோயிலில் களவாடுறாங்க. களவாடி வெளிநாட்டுக்கு போய், நான் ஏற்கனவே இன்னையிலேருந்து எக்ஸாக்ட்லி 11 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன். எங்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் 40 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் பேசுகிறது எவ்வளோ? 40 நிமிஷம் நீங்கள் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எடுத்து எஃப்ஐஆரை போடியான்னு சொல்கிறேன். குற்றவாளியே சொல்கிறேன் பேர். இங்கே இருக்கிறான் குற்றவாளின்னு சொல்கிறேன். பேரை சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லலை. குற்றவாளியோட பேர் சொல்கிறேன். எந்த கோயிலுன்னு சொல்கிறேன். தெய்வ விக்கிரத்தோட பேர் சொல்கிறேன். உயரம் சொல்கிறேன். 29.4 அடி அப்படின்னு உயரம் சொல்கிறேன். திருடப்பட்ட இடம் சொல்கிறேன். கோயில் சொல்கிறேன். குற்றவாளியில் வரிசையாக சொல்கிறேன். சஞ்சீவ் அசோகன் ஒருத்தன், அவனுக்கு அதே மாதிரி பாம்பேல இருக்கக்கூடிய வல்லவ பிரகாஷ், ஆதித்ய பிரகாஷ், 2 பேர் அதில் குற்றவாளின்னு சொல்கிறேன். களவாடப்பட்ட பொருளை வாங்கினவன் உயிரோடு இருக்கிறான் ஜெயிலில், கபூர்னு அப்படி சொல்கிறேன். அவர் தான் பண்ணார் சொன்ன. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லையா? புரியலையா? சொல்ல போகும்போது பொறுப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாகிறேன் இல்லையா? பொய்யான தகவல் சொல்கிறது மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி பொறுப்பான இல்லாத பேச முடியுமா உங்களால்? நான் என்னால் பேச முடியுமா? அதெல்லாம் செஞ்சு கொடுத்த பிறகு இல்லை. இப்போ போய் நான் அடுத்த வாரம் போய் நானே போய் கொடுக்குறேன். அதை கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸு 60 நாள் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னா கேளுங்க சார். இல்லை, இப்போ எம்லாட்டு முறைப்படி நிறைய சிலைகளை வந்து இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ சிலைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? அது மாதிரி இல்லை, எம்லாட்டுங்கிறது அவங்க வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக சொல்கிற இதுங்களா சார்? கணக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க சார், முடியலை. முன்னாடி என்னன்னு, இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரோ சின்ன சின்ன ஆளுகள்லாம் லீடராக வந்தால் ரொம்ப நல்லது, தப்பு இல்லை. நான் அதெல்லாம் வித்தியாசப்படலை. ஏன் இப்படி கத்துறாரு இவர்? கோயிலுக்காக ஏன் பேசுறாரு இவர்? என்னடா சொல்றாரு? உண்மை இருக்கா இல்லையா? அது கொஞ்சம் பாருங்க அப்படி சொன்னா நல்லா இருக்கும், தப்பு இல்லை. அப்போ யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லது. புரியுதா உங்களுக்கு? இதுகளை எத்தனை தெய்வ விக்கிரங்கள் கொண்டு வரணும் சார்? இது எதுக்கு முக்கியத்துவம்னா, இதெல்லாம் அவங்க பெருசா பார்க்கறது இல்லை. இவைகளாம் உங்களுடைய கலாச்சார பொக்கிஷம். உங்களுடைய முன்னோர்களால் செய்யப்பட்டது கோயில்ல. நம்மளை உடைச்சிடுறாங்க. மத ரீதியிலேயே ஜாதி உணவுல உடைச்சி தொங்குறதுனால நம்மளுக்கு என்னப்பா? இப்போ நீங்கள் பார்க்குறது, என்கிட்ட என்ட்ரி முடித்த உடனே டிவியில் போட்டுட்டு எஸ்கேப் டு விக்ட்ரி, அடுத்த கேஸுக்கு போயிடுவீங்க. ஆனால் இவைகள் அனைத்தும் உங்களுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. இந்த சோமஸ்கந்தர் சிலை போனதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழமையான சிலைன்னு சொல்லி தவறாக சொல்கிறாங்களா, தொன்மையான சிலை 1600 வருஷத்துக்கு பல்லவர் சிலை. அந்த சிலையை எப்படியாவது எடுத்தாகணும்னு சொல்லி ஒரு வருஷம் நான் சொல்கிறேன். எந்த வருஷம்? 1991. யோசிச்சு பாருங்க எவ்வளோ, எத்தனை வருஷம். அன்னையிலிருந்து ஒரு பெரிய கும்பல். அந்த கும்பல் பேரை சொன்னால் என் மேலே சிவில் போட்டு டேமேஜ் போட்டு நார் அடிச்சிருவாங்க. அமெரிக்காவில் இருக்கிற டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய விளைவு 91 ஒரு திருடு இதே மாதிரி சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை நினச்சி இன்னொரு சிலை தூக்கிட்டு போயிடுறாங்க. 92 இதே சிலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை, நல்லா கவனிங்க. இப்போ தொன்மையான சிலை கேஸ் போட்டிருக்கோம்ல, அதில் இருக்க முருகனை அப்படியே அறுத்துடுறாங்க. முருகனை மட்டும் அறுத்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போனப்போ கேஸை போட்டுறான், அந்த கேஸையும் முடிச்சிடுறான், அந்த கேஸையும் முடிச்சிடுறான். முருகனை வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானிகர் பழைய ஜங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய கடையில் இருக்கிறதுல புதுசாக ஒரு பித்தளையில் செஞ்சு பொருதுறான். அவனையும் மன்னிப்பு கொடுக்குறாங்க அறநிலைத்துறை. சார், எனக்கு தெரிஞ்சு கடந்த 75 வருஷத்தில் இந்த அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறைன்னு சொல்கிறாங்க, இவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாதிரி ரேங்க் இன்எஃபிஷியன்ட்டையும், நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் எப்படி சொல்லுவேன்னா, ரேங்க் இன்எஃபிஷியன்ட் சொல்ல முடியும்னால எல்லாத்தையும் ரேங்க் கரப்ட்னு சொல்ல முடியும். என்னன்னா, எதில் அதில் இன்வால்வ் ஆகி அவன் மட்டும்தான் அதில் கரெக்டாக வருவான் இல்லைங்களா? வருவாங்க. அதனால் மொத்தத்தில் ரொம்ப கேவலமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க எவ்வளோ பணம் வாங்குறான்னு தெரியுமா? இவ்வளோ சிலையில திருடிட்டு போயிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன் நான். 700 தெய்வ விக்கிரங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க கோயிலேருந்து. எப்போ இந்த அறநிலையத்தை வந்த பிறகு 638 தெய்வ விக்கிரங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 656 கோடியை வாங்குறாங்க எங்கள்கிட்டேருந்து, உங்கள்கிட்டேருந்து என்கிட்ட 656 கோடி ஒரு வருஷத்துக்கு வரியை போடுறான் கோயிலில். கொலகாரம் கூட போட மாட்டான். அதைத்தான் நான் காலு கத்துறேன் கவர்மெண்ட்டில் பார்த்து, எப்பா 650 ரூபா கொள்ளி அடிக்காதீங்க, 6 கோடி போடுங்க பரவாயில்ல. 651 கோடி போட்டுட்டு நிர்வாகத்துக்குள்ளே தானே கணக்கு வருது, தணிக்கை வருது. தணிக்கைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 200 கோடி ரூபா போடுறான். அப்போ 456 + 200 228 கோடிங்கும் போது
650 இந்தியாவில் இல்லை சார், உலகத்திலேயே கோயில்களுக்கு வரி போடுறது அராகஜ கொலகாரத்தனமாக மோசமான சமாச்சாரம். அதை காட்டில் இந்த அரசாங்கம் போடுறது மனித வரலாறுன்னு ஒருத்த மனுஷன் பிறந்தன வயிறு கத்துது, எரியுது. மன்னிக்க முடியாத குற்றச்சாட்டு போன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு பழைய கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டே வருது. என்ன காரணம்னா பெருசாடி இதுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொண்டு வரணும். மூமெண்ட்டை காலில் விழுந்தாவது கொண்டு வரணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். எப்படி வரப்போகுது தெரியலை, ஆனால் விட மாட்டேன். தோத்தாலும் திருப்பி தான் வருவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.